தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய இந்த 20ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத தூய அந்தோனியாருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் இரக்கத்தையும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிலை வாழ்வை நோக்கிய பயணத்திலே நாம் வாழ்வதற்கு அவர் உறுதுணையாக பக்கபலமாக இருக்கின்றார். இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது புனித ஹெலினா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் கான்ஸ்டாண்டினோபிள் அரசனுடைய தாயாராக தன் வாழ்நாளிலே தன் மகன் மனமாற்றம் பெறுவதற்காக இவள் ஆண்டவர் இயேசு பாடுபட்ட அந்த சிலுவையை தன் மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது கொண்டு வந்து அவன் உடலிலே வைத்து ஜெபிக்கின்றாள். ஏறக்குறைய அந்த 3-4 நூற்றாண்டுகளிலே திருச்சபை பரவிய அந்த காலத்திலே இந்த கான்ஸ்டாண்டினோபிள் இந்த அரசன் தன்னுடைய வாழ்நாளிலே சுகம் பெறுகின்றான். எப்பொழுது தாயார் இயேசுடைய அந்த பாடுபட்ட அந்த சிலுவையை கொண்டு வந்து தன் மகனுடைய உடலில் வைத்து ஜெபிக்கின்றாள். இயேசுவே, சிலுவையில் இருக்கிற ஆண்டவரே, என் மகனை நீர் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் என்று சொல்லுகிற பொழுது இந்த கான்ஸ்டாண்டினோபிள் இந்த மன்னன் நலம் பெறுகிறான், சுகம் பெறுகின்றான். அதன் பிறகு இந்த ரோமை ராஜ்யமே கிறிஸ்தவ மதமாக எல்லோருமே திருமுழுக்கு பெற வேண்டும், எல்லோருமே கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும், கிறிஸ்துடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அதன் பிறகு இந்த 3-4 நூற்றாண்டுகளிலே நம்முடைய கிறிஸ்தவ ஒரு தலை தோங்கியது, கிறிஸ்தவ மதம் வேரூன்றியது, எல்லா இடங்களிலுமே பரவியது. இதற்கு காரணம் அவருடைய தாயார் ஹெலினா. அந்த புனித ஹெலினாவுடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். அவள் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையினால் தன் வாழ்நாளிலே எவ்வளவு பெரிய பணம் செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் தாழ்ச்சியோடு ஆண்டவரிடத்திலே தன் மகனை ஒப்புக் கொடுத்து வேண்டினால் மனமாற்றம் பெற்றார். அதன் வழியாக கிறிஸ்தவ வாழ்விலே பல்வேறு மறுமலர்ச்சி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியது. இதனால் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாமும் கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக, உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் உள்ளம் இருக்கும் என்று இறைவார்த்தை கிணங்க இன்றைக்கு கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது, இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு தன் சீடர்களுக்கு சொல்லுகின்றார். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் விண்ணரசிலே செல்வர் இறையாட்சிக்கு விண்ணரசிலே உட்பட முடியாது என்று சொல்லுகிறார். காரணம், இது செல்வம் என்பது ஒரு செருக்கை விளைவிக்கிறது. ஆண்டவருடைய முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய வாக்கு எனக்கு அருளப்பட்டது, தீர் நகருடைய மன்னனுக்கு சொல் என்று இவ்வாறாக சொல்லுகிறார். நானே கடவுள். அவன் தன் இதயத்தினுடைய செருக்கிலே சொல்லுகிறான், நானே கடவுள், நான் கடவுள் நடுவே கடவுள் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இன்றைக்கு இதயத்திலே இன்றைக்கு செருக்கு வந்துகிறது. எங்கு பணம் இருக்கிறதோ அங்கு அதிகாரம் குவிகின்றது, எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு பணம் குவிகின்றது. இது ரெண்டுமே இன்றைக்கு மனிதனை ஆட்டி படைக்கின்றது. ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் பவர், அதிகாரம். இது ரெண்டுமே இன்றைக்கு மனிதனை வாழ்வுகளை இன்றைக்கு சுக்கு நூறாக்குகின்றது. இதே மனிதன் இன்றைக்கு எப்பொழுது பெறுவது என்று ஒவ்வொரு நாளும் இந்த பதவிக்காக பணத்திற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த நிலையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். அந்த இதயத்திலே செருக்கோடு இருப்பா என்று சொல்லுகின்றார் முதல் வாசகத்திலே. ஆக நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ உன்னுடைய வாழ்விலே எத்தகைய ஒரு நிலைப்பாடை நீ எடுக்க வேண்டும். நீ எனக்காக உன் சகோதர சகோதரிகளையோ மேலும் என் பொருட்டு தந்தையோ தாயையோ அன்றும் பிள்ளைகளையோ நிலைமையை விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதான் இந்த நிலை வாழ்வையும் உரிமை பெறாக ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு நிலையற்றது. நாம் பயணிக்கக்கூடிய இந்த உலகம் நிலை வாழ்வை விண்ணகத்தினுடைய திருப்பயணிகள் என்று திருச்சபை 2ஆம் வத்திக்கான் சங்கையீடு நம் எல்லோருக்குமே தெளிவாக சொல்லுகின்றது. ஆக நிலை வாழ்வை அதை இறையாட்சி என்று சொல்லுகிறோம், விண்ணரசு என்று சொல்லுகிறோம். இதை அனைத்தையும் தான் ஆண்டவர் நற்செய்தியிலே பல ஓமைகள் வழியாக ஆண்டவர் விளக்குகின்றார். அதை நாம் விதை ஓமையாக பார்க்கலாம், கடுகு விதையாக பார்க்கலாம், அல்லது பல்வேறு ஓமைகள் வழியாக இயேசு இந்த விண்ணரசை பற்றியே தான் இயேசு போதிக்கின்றார். செல்லுகின்ற இடங்களெல்லாம் இந்த இறையாட்சிக்கு இந்த செல்வம் என்பது ஒரு தடையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு கொள்ளுகின்றார். ஆக பணம் தேவையில்லை என்பது அல்ல, எல்லோருக்கும் தேவை. ஆனால் அந்த பணத்தினால் வரக்கூடிய அழிவுகள், இந்த பணத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த பணத்தினால் வரக்கூடிய துன்பங்கள், இன்னைக்கு ஏராளமான துன்பங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை தங்களுடைய வாழ்விலை பெற்றுவிட்டு பல துன்பங்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேருடைய வாழ்விலே பணம் வைத்திருவதனால் எனக்கு புகழ் இருக்கலாம், ஆனால் அது நிலையற்றது. இந்த உலகத்திலே இருக்கிற இந்த புகழ் நிலையற்றது. மாறாக விண்ணக வாழ்வை நோக்கி
நாம் எல்லோருமே பயணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நிலையான வாழ்வு, நிலையான வீடு என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். ஆக மன்னகர் செல்வங்களை பெற்றிருக்கலாம், அதனால் செல்வமாக இருப்பவர்கள், செல்வந்தனாக இருப்பவர்கள் விண்ணரசு இல்லை என்றில்லை. மாறாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய செருக்கு, இந்த பணத்தில் வரக்கூடிய ஆணவம், காசேதான் கடவுளடா, பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள மறை பாயும், எங்கும் பணத்தால் சாதிக்க முடியும் என்று இருக்கிற வாழ்விலே, இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து தவிக்கின்ற அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே தற்கொலைக்கு செல்லக்கூடிய ஒரு அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில இந்த பணத்தால் இன்றைக்கு பிரிந்த குடும்பங்கள், இன்றைக்கு சொத்தால், இன்றைக்கு சொத்து பிரச்சனையால் இன்னைக்கு பிரிந்த குடும்பங்கள், இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கொடுக்கல் வாங்கல் பல தகராறு, கொடுக்கல் வாங்கல், இன்னைக்கு வழக்குகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த அளவுக்கு குடும்பத்திலே இன்றைக்கு நானா நீயா என்ற ஒரு போட்டி, பொறாமை போன்ற பல தீய சக்திகள் இந்த பணத்தால் இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. ஆக நாம் இன்றைக்கு எதை நோக்கி பயணிக்கின்றோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுக்கும் செல்வத்துக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. ஆக நம்முடைய இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்றார். அப்ப எத்தனை ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் எடுக்க இருக்கிறோம். எலினா தன் வாழ்நாள் முழுமையாய் தாழ்ச்சியோடு பணிவோடு தன் வாழ்நாளிலே இயேசுவை நம்பியவளாக, இயேசுடைய இந்த சிலுவையிலே மகத்துவம் இருக்கிறது, இயேசுடைய இந்த சிலுவையை குறித்து தன் வாழ்நாளிலே பெருமைப்பட்டது போல இன்றைக்கு அன்றாட வாழ்விலே தூய அந்தோனியார் தன் வாழ்நாளிலே இருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் பிறரோடு பகிர்ந்து விட்டு தன் வாழ்நாள் முழுமையாய் இயேசுவே சொந்தம் என்று 36 ஆண்டுகள் அவருடைய நற்செய்தி பணி, அவருடைய தாகம், எஸ்ஐயா புத்தகம் 55:1 சொல்வது போல, தாகமாய் இருப்பவர்களே நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே வாருங்கள் என்று அழைப்பது போல இன்றைக்கு ஒரு பணம் என்பது ஒரு தடையே இல்லை நம்முடைய வாழ்விலே. ஆக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய அருளினால், ஆண்டவருடைய இரக்கத்தினால், ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு நான் வாழ்கிறேன் என்று சொல்கிற பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு செழிப்படைகின்றது, உள்ளம் வளமடைகிறது என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்குமே இழப்பது ஒரு பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய ஒரு கொடை என்பதை சொல்லுகின்றார். ஆக இயேசுவுக்காக நான் எதை இழக்கின்றேன், இயேசுவுக்காக எதை நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதை இந்த நாளிலே சிந்தித்தவர்களாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இதை எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் ஊழியம் செய்ய உம்முடைய அருளை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அன்பை நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளையும் இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோனியார் எவ்வாறு நற்செய்தியை அறிவித்து எல்லா மக்களுமே மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று ஒரு அறைகோலுக்கு ஏற்ப நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த நாள் முழுமையாய் எங்களோடு நீர் இருந்து உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தும். இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தால் கோடி அற்புத தூய அந்தோனியாரே எங்களை பலப்படுத்தும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இன்றைக்கு மன அமைதியும் சமாதானமும் அன்புறவும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.